பாய்ஸ் வந்து பைக்கில் போகக்குள்ள தானேங்கிறது இப்போ அதெல்லாம் அப்படி சமாளிக்கணும். அதெல்லாம் அப்படி நம்ம கஷ்டப்படுற பிள்ளை செய்யணும். அந்த திறமையான பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். எவ்வளோ பெரிய இருந்தாலும் பரவாயில்ல. அங்கே கடத்த போகிறாங்கன்னா அவங்கள அடிச்சு வீட்டில் முடங்கி கிடக்கிற பெண்கள் எல்லாரும் இந்த வீடியோ கட்டாயம் பாருங்க. இல்லை ஜட்ஜ் பண்ணுறாக்களை கூட நீங்கள் இப்பத்திய பெண்கள் வந்து என்ன சொல்ற வேற ஒரு ஃபீல்டில் போய் கொண்டு இருக்கிறாங்க. ஏண்டா அதை விட நான் சொல்ற வந்து வேற ஸ்போர்ட்ஸை விட கராட்டின்றது வந்து நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதி. சொல்லுங்க. வணக்கம். இங்கிலீஷ் வழக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறீர்கள். அந்த வகையில் இப்போ கம்ப்ளைண்ட் பார்த்து இங்கிலீஷ் வீடியோ பார்த்து நிறைய பேர் அறிஞ்சிருக்கீங்க. அது என்ன வந்துருக்கிறது, ரெண்டாவது நாளாக வந்து இன்றைக்கு வந்து துணிக்க போட்டு இடம்பெற்று கொண்டிருக்குது. அதாவது ஃபைட்டிங் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. நேற்று வந்து ஹாட்டா வந்து இடம்பெற்றது. அதை நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த வகையில் இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் வந்து முக்கியமான வீடியோ. இப்போ இந்த வீடியோ பார்வையிடுறவங்க வந்து ஃபுல்லாக பார்வையிடுங்க. அதோட வந்து நிறைய பேர் உங்களோட உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது நிறைய பிள்ளைகள் வந்து இந்த இடத்துல வந்து கராத்தே வந்து பயிலுவாங்க. ஏன்னா வயசுன்றது இங்கே வந்து ஒரு விஷயமே இல்லை. எனக்கு வயசு போயிட்டு நான் இருக்கிற இப்படி பழகிறேன், சின்ன நாளாக இருக்கின்ற பழகலாம் இல்லை, எங்களோட பிள்ளை வந்து கடைசி நாளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒன்றையும் யோசிக்க வேணாம். அனைத்து விதமான வயது பிரிவினர் மட்டும் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருக்காங்க. சிறியவர்கள் இருந்து முதியவர்கள் வரைக்கும். அப்போ அந்த அனைவருமே இந்த ஆர்வம் வந்து கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் நாங்கள் கலைச்சி இருந்தோம், பேசியிருந்தோம். அதெல்லாம் வந்து நாங்கள் இப்படி ப்ராப்பராக வந்து ஆட் பண்ணிக்கொள்வேன். மேலே நானும் வந்து இந்த இடத்துல ஒரு பழைய மாணவன் வந்து அந்த டைமில் வந்து அந்த யுத்த பிரச்சனைகள் குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து தொடர்ச்சியாக வந்து கண்டினியூ பண்ணி கொள்ள போனதை வந்து மனம் மறந்துடுறேன். ஆனால் அதற்கான ஒரு தீர்வை வந்து இதனுடைய போதனா ஆசிரியர் டோப்ரா சென்சே வந்து சொல்லியிருக்கின்றாங்க. அதே மாதிரி குவன் மாஸ்டர், அதே மாதிரி சசி மாஸ்டர் வந்து சொல்லியிருக்கின்றாங்க. இது ஒரு உங்களால் வந்து அது ஒரு வறுமை கோட்டில் இருந்து நீங்கள் வந்து இதை வந்து பயில்றது கஷ்டப்படுறீங்களான்றா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் என்ன வந்து கண்டக்ட் பண்ணி உங்களுக்கான வழிகளை வந்து நான் அமைச்சு தருவேன். அதுக்கான எல்லாத்தையும் வந்து காட்டிக்கொள்ள நீங்கள் இந்த கலையை வந்து தாராளமாக வந்து பயிலெல்லாம். இது பயில்வதன் மூலமாக நம்மளுடைய சமுதாயம் அடுத்த ஒரு கட்டத்துக்கு வந்து நகரும். இப்போ வந்து இடம்பெற்று கொண்டு கொள்ளை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனையில் இப்போ நிறைய பெண்களோட எங்களுக்கு பேட்டி வந்துருந்தாங்க. நிறைய பெண் பிள்ளைகள் வந்து கூட அப்போ அவங்களால வந்து இப்போ ஆண்களை வந்து 5 பேருக்கு அதிகமானவர்களை வந்து நாம் வந்து சமாளிப்பேன்னா நாம் வந்து பிளாக் பண்ணுவேன். அவங்கள வந்து எப்படி சொல்கிற உதாரணத்துக்கு கடத்த முயன்றாங்கன்றா கூட அவங்கள எங்களால் சமாளிக்க முடியுன்ற மாதிரி நிறைய பெரிய வார்த்தைகளை வந்து பேசியிருந்தாங்க. அப்போ அந்த வழியில் நம்முடைய பிள்ளைகளும் வந்து இதில் வந்து இணைஞ்சு கொள்ளணும். நீங்கள் வந்து ஆர்வமாக இருக்கணும். ஜினிஷேதா சொல்ல விரும்புறீங்களா? இல்லாமல் சொல்லிட்டீங்க நிறைய கதைச்சிட்டோம். உண்மையிலே வந்து இந்த இடத்துல வந்து மட்டக்களப்பு மாவட்டம் டெபர் மைதானத்தில் வந்து இண்டோரில் வந்து இந்த போட்டிகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. 2026 கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிகள் வந்து அப்போ நிறைய மாணவர்கள் வந்து கோல்டு மெடல் அடிக்கொண்டா வந்து சில்வர் மெடல் தான் அடிச்சிருக்கேன் என்ற மாதிரிலாம் உத்வேகமாக வந்து போட்டிகளில் வந்து பங்கு வைத்து கொண்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் வந்து தேசிய ரீதியாக சர்வதேச ரீதியெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கின்றாங்க. அந்த எங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரி, ஓகே, நாங்கள் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே வீடியோ கிளிப்பாக வந்து நாங்கள் எடுத்து ஃபுல்லாக எங்களை காட்ட முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் காட்டிக்கொள்வோம். என்ன ஜினிஸ் இன்னொன்று கட்டாயம், இந்த வீட்டில் முடங்கி கிடக்கிற பெண்கள் எல்லாரும் இந்த வீடியோ கட்டாயம் பாருங்க. இல்லை ஜட்ஜ் பண்ணுறாக்களை கூட நீங்கள் பாருங்கள். எல்லாமே கேர்ள்ஸ் தான் இந்த அடிக்கிறாங்க. எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுறாக்களும் கேர்ள்ஸ் தான். ஃபைட்டுக்கு வந்திருக்கீங்களா, 3/4 பேர் கேர்ள்ஸ் தான் வந்திருக்காங்க. என்ன அப்போ பெண்கள் நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே இவங்களை கண்டெக்ட் பண்ணி பழகிக்கொள்ளுங்க. தற்காப்பு கலைக்காகவும் உங்களுடைய ஒரு பாதுகாப்புக்காகவும். கண்டிப்பாக அது நிச்சயம் வேண்டாம். அனைவருக்குமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் இது. இங்கே பாருங்க, இங்கே நிற்கிறதுல உண்மையிலே இப்போ நம்ம எண்ணி ஒரு கணக்கெடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஆண்களை விட பெண்கள் அதிகம் பண்ணிக்காங்க. அதே மாதிரி இரண்டு ஒரு நடுத்தர அந்த வயசுலேயே தாண்டி சிறுவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து சிறுவர்கள். மாறினாங்க அப்படியே அம்மா விட அப்பா விட எழுதி போயிடலாம். அப்படியே இதெல்லாம் சரியா
சரி என்னன்னு சொன்னா இப்ப வளர்ச்சி நிறைய தம்பியாக்கள் வந்து ரெண்டு ஒன்று இருக்காங்க. அண்ணா எங்களையும் இந்த வீடியோ நினைச்சு கொள்ளுங்க. நீங்க கேட்குற கேள்வியில வந்து எங்கிட்ட எங்களுக்கு நாங்களும் பதில் சொல்றோம்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீங்க வந்து இப்போ ப்ளூ பெல்ட். ஓ இல்ல பிரவுன்ல இது ஃபைட்டிங்காக நான் ப்ளூ கட்டிருக்கேன். நீங்க ப்ரௌன் பெல்ட். ஓகே, ப்ரௌன் பெல்ட் வந்து ஃபைட்டிங்காக வேண்டி ப்ளூ பெல்ட் கட்டிங்க. ஓகே, இந்த ப்ரௌன் பெல்ட் வந்து முடிக்கிறது உங்களுக்கு எவ்வளவு காலங்கள் தேவைப்பட்டது? 5 years. 5 years தேவைப்பட்டது. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ரெண்டு பெல்ட்டை வந்து கிரேடிங் முடிச்சு குயிக்கா வந்து செய்யறாங்க நிறைய பேர். உங்களுக்கு 5 வருஷம் என்ன ஏன் பிடிச்சது? அது லேட் ஆயிட்டு நம்மளுக்கு டபுள் கிரேடிங் தரல, பெரிய ஆட்களுக்கு மட்டும்தான் அது டபுள் கிரேடிங் கொடுத்தாங்க. அப்படியா? டபுள் கிரேடிங் நல்லா செய்யறவங்களுக்கு. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு செய்யறோம். சரி ஓகே, இப்போ நீங்க வந்து ப்ரௌன் பெல்ட். இப்போ ப்ரௌன் பெல்ட் ஓகே, நீங்க வந்து சாதாரணமாக இப்போ உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து கடத்தை முற்படுறாங்க. சரியா? உங்களை கடத்தை முற்படுறாங்க ஒரு ரவுடி கும்பல் வைங்களேன். ஓகே, அவங்க அப்படி உங்களை கடத்தை முற்பட்டாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழிகளை வந்து பயன்படுத்துவீங்க? உங்களால வந்து எத்தனை பேரை வந்து சமாளிக்க முடியும்? அதனால் மேக்ஸிமம் ஒரு 3 பேராவது சமாளிக்க முடியும். அவங்கள அடிச்சு ஒரு காயப்படுத்தி அவங்கள தப்பிச்சு ஓடுவோம். ஓகே, இப்போ 3 பேரை தான் சமாளிக்க முடியும். 3 பேர் சொன்னா அவங்க எப்படி எத்தனை வயசுக்கு எல்லைக்கு உட்பட்டவங்களா இருக்கணும்? எவ்வளோ பெரிய இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கடத்த போறாங்கன்னா அவங்கள அடிச்சு ஏதாவது காயப்படுத்து. ஓகே, நன்றி. பெரிய ஒரு வார்த்தை. அப்ப நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட வயசு எல்லை பெரிய உட்பட்டவங்களுக்கு இல்லை நம்மளோட தமிழ் சமுதாயத்துக்கு நீங்க சொல்லணும்னு சொன்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் கராட்டிக்கு வாங்க, அந்த கராட்டி தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பாக இருக்கும். சரி ஓகே, இப்போ தம்பி வந்து ஃபைட்டிங் ரெடியா இருக்கீங்களே, முடிஞ்சா உங்களுக்கு ஃபைட்டிங் இருக்கு? அடுத்தது நான் ஃபைட் போவேன். 2012 பேட்ச். ஓகே, இப்போ இதுவரைக்கும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ கோல்ட் மெடல், சில்வர் மெடல் என்ன அடிச்சிருக்கீங்க? நான் இதான் முதல் முறை. இதான் முதல் முறை. ஓகே, நீங்க வந்து கோல்ட் மெடலா சில்வர் மெடல் என்ன அடிப்பீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சில்வர். கோல்டு அடிக்க மாட்டீங்களா? அது பொறுத்து கோல்டு அடிப்பேன். அடிப்பீங்க. ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி ஓகே, நன்றி. எல்லாம் காய்ச்சி இங்கே வாங்க. தம்பி வந்து கடுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பாருங்க. வேறு வந்து வெளியேறி கொண்டிருக்குது. தம்பிக்கு வந்து எத்தனை வயசு? 7 வயசு. ஓகே, நீங்க வந்து ப்ளூ பெல்ட்டா இல்லை ஃபைட்டிங் அப்படி ப்ளூ பெல்ட் கட்டிக்கிங்களா? ப்ளூ பெல்ட் தான். ஓகே, நீங்க எவ்வளவு காலமா வந்து பயின்று கொண்டு வரீங்க? சரியா எத்தனை வருஷமா நீங்க இந்த தற்காப்பு கலையை வந்து கராத்தே வந்து பழகிட்டு வரீங்க? எப்ப இருந்து பழகிட்டு வரீங்க? சரி ஓகே, அப்படிங்க. தம்பிக்கு எத்தனை? தம்பியோட பேர் என்ன? கிருத்தேவ். எந்த இடத்துல இருந்து வரீங்க? கல்லடி. ஓகே, நன்றியா. எல்லாமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? அது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட? ஓகே, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி ஓகே, நன்றியா எல்லாருக்கும். ஓகே. ஓகே, தம்பியோட பேர் என்ன? ஜெகு. ஓகே, உங்களுக்கு ஃபைட் வந்து முடிஞ்சுதா? இல்ல, இனிதான் நடக்க போகுது. ஓகே, நீங்க வந்து இதுக்கு முதல் வந்து குமிட்டி போட்டியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிங்களா? எத்தனை பிளேஸ் வந்து நீங்க? எத்தனை இடம் வந்து நீங்க? செகண்ட் வந்தீங்க. அப்போ இது வரைக்கும் பெஸ்ட் வரல. அப்போ இன்னைக்கு நடக்கிற போட்டியில் பெஸ்ட் வருவீங்களா? வருவீங்க. ஓகே, தம்பிக்கு எத்தனை வயசு? 9 வயசு. ஓகே, இப்போ எவ்வளவு காலமா வந்து நீங்க பயன்பட்டு இருக்கீங்க? 1.5 வருஷமா. சரி, இப்போ நீங்க வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க, சின்ன பிள்ளையெல்லாம் வந்து பார்ப்பாங்க. இப்போ கராத்தே சொல்லி நிறைய பேர் பயம் பேர் போனாங்க, அடிப்பாங்க, உடைப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு இந்த கராத்தே செய்யக்குள்ள வந்து பயம் வருதா இல்லை இந்த மாதிரி இன்னும் செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம் வருதா? செய்யணும்ன்ற ஆர்வம். சரி, இந்த நீங்க தற்காப்பு கலையை வந்து இப்போ பயில வந்து காரணம் யாரு? இப்போ உங்களை கொண்டு ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்போ இவங்களுக்காக வேண்டி செய்யறோம் இல்லை எனக்காக வேண்டி செய்யறோம் அப்படின்ற மாதிரி இருக்குந்தானே? நீங்க வந்து இந்த கராத்தே வந்து யாருக்காக வேண்டி பழகுறீங்க? அப்பாவுக்காக வேண்டி. ஓகே, அப்பா கொண்டு உங்களை விட்டவங்க உங்களுக்காக வேண்டி பழக இல்லையா? சரி ஓகே, இது வந்து தற்காப்பு கலைன்றது நம்முடைய ஒரு பாதுகாப்புக்காக இருக்கணும் கட்டாயம். எதிர்வருங்காலங்களில் நீங்களும் பெரிய ஒரு ஜாம்பவான வரணும்னு பார்த்துக்கலாம். வணக்கம். அண்ணா. தங்கச்சி பேர் என்ன? என் பேர் ருக்ஷியா. அனுஷாதனா. தங்கச்சி
தங்கச்சி வந்து தற்காப்பு கலை பயின்று இருக்கீங்களா? பழகி இருக்கீங்களா? ஓகே, நீங்க எத்தனை பேர்? ரெண்டாவது ஜெனவரி ஆரஞ்சு பயிற்சி சேர்க்காம இவதாங்கட பெரிய குவன் மாஸ்டர் ரமால். குவன் மாஸ்டர் சரிங்க. என்னன்னு சொன்னா இப்ப இன்னைக்கு வந்து 2வது வந்து போட்டியில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. இப்ப நீங்க வந்து பார்ட்டிசிபேட் இருக்கீங்களா? பார்ட்டிசிபேட் அப்ப இன்னைக்கு வந்து குடும்பத்தை ஃபைட்டிங் நடக்குது. நீங்க வந்து எத்தனை பேர்? நான் வந்து இப்போ பிளாக் பெல்ட். ஓகே, பிளாக் பெல்ட் ஒரு மாஸ்டர் ஒரு பொசிஷன். இந்த பிளாக் பெல்ட் உங்களுக்கு முடிக்கிறதுக்கு எத்தனை காலங்கள் தேவைப்பட்டது? எவ்வளவு காலங்கள்? உண்மைக்கும் ஒரு பிளாக் பெல்ட் முடிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் அப்படி போகும். நான் வந்து கொஞ்சம் ஸ்டடீஸுக்காக இது எடுத்தபடியே இப்போ 13-14 வருஷம் போயிடுச்சு. கொஞ்சம் எத்தனை வயசுல இந்த பழம் நீங்க? நான் வந்து கிரேட் 3ல இருந்து பழகினேன். ஓகே, இப்போ இது வரைக்கும் நிறைய போட்டிகள் வந்து நிறைய இதில் சந்திச்சிருப்பீங்க. அதாவது பாட்டாவாக இருக்கட்டும், குமித்தையாக இருக்கட்டும், நிறைய போட்டிகள். இப்போ இதில் வந்து இந்த குமித்தை அதாவது ஃபைட்டிங் வந்து இடம்பெறும் போது உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு தருணங்கள் ஏதாவது ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கு அப்படி? அண்டா மெச்சில் அப்படி லாஸ்ட் இயர் நடந்த நேஷனல் மேட்ச். நேஷனல் மேட்ச் எங்கே நடந்தது? அது வந்து மாத்திரையில் நடந்தது. மாத்திரையில் எத்தனை பிளேஸ் வந்து? நான் வந்து சில்வர் மெடல் அடிச்சேன். சில்வர் 2வது பிளேஸ். அப்ப இதுவரைக்கும் நீ கோல்ட் மெடல் அடிச்சது இல்லை? லாஸ்ட் இயர் அடிக்கணும்னு தான் போனேன். பட் என்ன செய்யறேன், அடிக்கலாம், மிஸ் ஆயிட்டு. அதுக்கு முதல் பிரவுன்ஸ் அடிச்சேன். லாஸ்ட் இயர் அடிக்கணும்னு போனேன், அது சில்வர் வந்துட்டு. நீங்களும் வந்து கோல்ட் மெடல் இருவருங்கால அடிக்கணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதோட என்னன்னு சொன்னாங்க, இப்ப நம்மளுடைய சமுதாயத்தோட சொல்லணும்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துஷ்பிரயோகங்கள், அது இந்த பெண்களை வந்து கடத்துறது, நகை திருடல், இப்படியாக அந்த போதை வசதி நிறைய பிரச்சனை வந்து நம்ம சமுதாயத்தில் போய்கொண்டிருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து இந்த பெண்களை வந்து மையப்படுத்தி நம்ம வந்து இந்த கொள்ளை சம்பவங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. இந்த தற்காப்பு கலை என்பது என்ன பொறுத்தவரை அனைவரும் வந்து பழகி இருக்கும். நம்ம வந்து உடற்பயிற்சியும் தாண்டி அப்படி மட்டக்களப்பில் இருந்து பிரச்சனை இடம்பெற்றது பார்ப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடிய நம்முடைய பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், நம்முடைய சமுதாயத்துக்கு கூட ஒரு சார்பா நீங்கள் வந்து பிளக் பெல்ட் முடிச்ச ஒரு தற்காப்பு கலை பயின்று நீங்கள் ஒரு பெண்ணாக வந்து தற்காப்பு கலையை பயின்ற ஒரு ஆசிரியர் ஆசிரியர் சொல்லணும் மட்டும் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்பத்திய பெண்கள் வந்து என்ன சொல்ற வேற ஒரு ஃபீல்டில் போய் கொண்டு இருக்கிறாங்க. ஏண்டா அதை விட நான் சொல்ற வந்து வேற ஸ்போர்ட்ஸை விட கராட்டின்றது வந்து ஒரு தனி பெண்ணா மாறலாம். தனி பெண்ணா வந்து எப்படி நாங்கள் துணிச்சல நின்று செய்கிறேன், பயப்படாமல் எப்படி செய்கிறேன். அதனால இப்பத்திய பெண்கள் வந்து கராட்டியில் வர்றது உண்மைக்கும் பெஸ்ட்ன்ற அளவுக்கு நான் சொல்லுவேன். சரி, ஓகே. நீங்க தற்காப்பு கலை பயின்று நீங்க வந்து பிளாக் பெல்ட் முடிச்சீங்க. பிளாக் பெல்ட் டான் இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டான். ஓகே. அந்த வகையில் ஆண்கள் வந்தாங்கன்னு சொன்னா உங்களை வந்து கடத்த முயற்சிக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்களை வந்து கடத்த முயற்சிக்கிறாங்க. அப்போ உங்களால் வந்து எத்தனை ஆண்களை வந்து சமாளிக்க முடியும்? ஒரு 5 பேர். 5 பேர். இப்போ 5 பேர்னு சொல்லக்கூட இப்போ சில நேரங்களில் 5 பேரில் அவங்களும் வந்து சில வேலைகள் தற்காப்பு கலையை பயன்படுத்தலாம். அந்த 5 பேரில் ஒரு ஆள் பயன்படுத்தலாம், சில 5 பேரும் பயன்படுத்தலாம். சில வேலையில் சிலாக்கள் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், சிலாக்கள் வந்து வயசானவங்க வந்தால் அப்படி. நீங்கள் எதை வச்சு நீங்கள் அந்த 5 பேரை சமாளிக்க முடியும்னு சொல்கிறீங்க? எங்களை கராட்டியில் வந்து பிளாக்ஸ் அது சொல்லி தந்துருக்குறாங்க. எங்கெங்கே என்னென்ன செஞ்சால் ஈஸியாக இது செய்யலாம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கொண்டு நாங்கள் 5 பேரும் சமாளிக்கலாம். நான் இப்போ பர்பிள் பெல்ட். மூணால் எத்தனை பேரை சமாளிக்க முடியும்? ஒரு கடைசி ஒரு 3 இல்லாட்டி 4 பேர். 4 பேர். ஆமா, இப்போ நீங்க ஒயிட் பெல்ட்ல வரக்குள்ளே மாசம் சொல்லி தந்துடுவாங்க எப்படி ஒரு போய் ஒரு சமாளிக்கணும். நம்ம இப்போ ரோட்டால போக்குள்ள ஒரு போய் வந்துட்டு நம்மளோட தடையின ரோட்டால போக்குள்ள சிம்பிளா தடவுவாங்க. இப்போ நடந்து கொண்டு இருக்கு. பாய்ஸ் வந்து பைக்ல போக்குள்ள தடவுறது, இப்போ அதெல்லாம் அப்படி சமாளிக்கணும், அதெல்லாம் அப்படி நம்ம ஒழுங்கா செய்யணும் எல்லாம் மாசம் ஸ்டார்ட்லயே நம்ம சொல்லி தந்துடுவாங்க. ஸோ அதன்படி நம்ம செய்யலாம் முடியாது. நன்றி. நீங்க வந்து நம்மளுடைய வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அந்த சமுதாயத்துக்கு தற்காப்பு கலை எவ்வளவு முக்கியம், எவ்வளவு பயிலணும், அப்படி அது சம்பந்தமா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இதையும் தாண்டி உண்மையிலையும் ஆண்களை விட பெண்கள் வந்து கராட்டில வாரது பெஸ்ட்னு சொல்லலாம். அடுத்து ஒரு வெளியுலகத்துக்கு யாருன்றதை வந்து இதன் மூலமா காட்டிக்கொள்ளலாம்.
ஓகே, நன்றி தாங்க உங்களோட Thank you. பேசினதுல. சின்ன பள்ளியோட வந்து நாங்கள் பேசியிருந்தோம். அந்த இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகள் இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து மட்டக்களப்பில் வந்து நிறைய இடங்கள்ல வந்து கராத்தே வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நானும் வந்து ஒரு பழைய மாணவன் தான். அதை என்னோட வந்து ஃபுல்லாக வந்து நிகழ்ச்சியாக வந்து கண்டினியூ பண்ணி கொள்ளலாம். என்னோட குடும்ப சூழல் சில ஆட்கள் இதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, நிறைய இடங்கள் நடக்குது. உங்களோட குடும்ப பின்னணி ஒரு கஷ்டமான இதாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ல வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது. நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணாலும் நாங்கள் அதுக்கான வழிகளை வந்து நாங்கள் சொல்லி தருவோம். அந்த தங்கச்சி காட்சியில் சந்தோஷம். எதிர்வருங்க கோல்ட் மெடல் அடிக்கணும் ரெண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, ஓகே, Okay, thank you, okay. இதெல்லாம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தானோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, தானோ உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுங்க உங்களோட பேர்கள். வாங்க லுவி சொல்லுங்க நான் பிளாக் பெல்ட் என்னோட செஞ்சவ லூசனியா. சொல்லுங்க என் பேர் லூசனி. நான் பிளாக் பெல்ட் செஞ்சிருக்கேன். ருக்ஷியோட செஞ்சேன் நான். அப்ப நீங்க ரெண்டு பேரும் பிளாக் பெல்ட் பெஸ்ட் தான். எஸ். ஓகே, அப்ப நீங்க ரெண்டு பேரும் பிளாக் பெல்ட் முடிச்சீங்க இல்ல எல்லாரும் இல்ல கொஞ்சம் ஓரளவு கேர்ள்ஸ்ல வரக்குள்ள நாங்க 4 பேர் எடுத்துனாங்க. இதுல எந்தெந்த இடம்? நான் கல்லடியில. நான் வந்து இவிடுத்த ஹாஸ்பிட்டல் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து அரசடி ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு முன்னால. ஓகே, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. இந்த மாதிரி தம்பியாக நீங்க வாங்க பாத்தீங்களா? பாருங்க, நம்ம இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு பெண்கள் வந்து எவ்வளவு ஒரு ஆர்வம் வந்து கலக்குறாங்க, ஆனா ஆண்கள் வந்து ஓடுறாங்க. ஹலோ, தங்கச்சியோட பேர் என்ன? என்ன பேர் உங்களோட? ஷிமா ஆத்தியந்தா. ஓகே. கராத்தே எத்தனை வருஷமா நீங்க பழகிட்டு வரீங்க? எவ்வளவு காலமா பழகிட்டு வரீங்க? 5 வருஷம். 5 வருஷமாவா? ஓகே. தங்கச்சிக்கு முடிஞ்சா டூர்னமெண்ட் முடிஞ்சா ஃபைட்டிங் முடிஞ்சா? ஓகே, நீங்க எத்தனையாவது இடம்? 5ஆவது வந்திருக்கீங்களா? ஓகே. இப்போ தங்கச்சிட்ட பேர் என்ன பேர் உங்களோட? அபி. அபி. நீங்க இதுக்கு மேல வேற ஒரு பேர் சொன்னல, என்ன அப்படி சொன்னேன்? 2 பேரா தங்கச்சிக்கு? உங்களுக்கு 2 பேர் அடிக்குது? உண்டு. இதெல்லாம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க எல்லாம்? சரி, ஓகே. உங்களோட தம்பிக்கு என்ன பேர்? சரு. சது. உங்களுக்கு ஃபைட் முடிஞ்சுதா? சரு. சரு. ஓகே. உங்களுக்கு முடிஞ்சுதா? மேட்ச் முடிஞ்சுதா? எத்தனையாவது நீங்க? இதனால ஓகே. உங்களோட பேர் என்ன? போய்சன். பாய்சன். உங்களுக்கு மேட்ச் முடிஞ்சுதா? எத்தனையாவது நீங்க? மூன்றாவதா? ஓகே, வாழ்த்துக்கலாம். ஓகே, நிறைய குட்டிஸ் வந்து நிற்காங்க பாருங்க. பாத்தீங்களா, சின்ன சின்ன ஆட்கள் வந்து பெல்ட் காட்டிட்டு எப்படி இருக்காங்க. எந்த பக்கம் வந்து மேட்ச் நடந்து கொண்டு இருக்குது. சரி, ஓகே. இப்போ பக்கத்தில் நிற்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த போட்டியில் வந்து இடம்பெறதுக்கான முக்கியமான ஒரு கருத்து, அதாவது போதனாசி தவப்புராசம் செஞ்சு மாஸ்டர் நிற்கிறாங்க. மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெல்ட் 8 டான். அப்போ அந்த வகையில் மாஸ்டர் 2வது நாள் வந்து போட்டியில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது, முந்தைய போட்டிகள். இப்போ இதை பற்றி ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லுங்கள். இன்று 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குமிட்டே போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலே எஸ்கேஓ கராத்தே கழகத்தில் கராத்தே பயிலுகின்ற அனைத்து மாணவர்களும் இப்போட்டியில் கலந்து கொள்கிறார்கள். இப்போட்டி 481 அங்கத்தவர்களை கொண்ட ஒரு போட்டியாக காணப்படுகிறது. இந்த போட்டி காலையில் 8:30 மணி அளவிலிருந்து இந்த நிமிடம் வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் கூடுதலான அம்சம் என்னன்னு சொன்னால், சிறுவர்கள் இந்த போட்டியில் கூடுதலாக பங்கு கொண்டிருக்கின்றார்கள், பெண்கள் கூடுதலாக பங்கு கொண்டிருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் கராத்தே துறையில் பல சாதனைகள் ஏற்கனவே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறான போட்டிகள் நடைபெறுகின்ற போது எதிர்வருகின்ற காலங்களில் மட்டக்களப்பு மாவட்டம் புதிய சாதனைகளையும் நிலைநாட்டுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதோட மாசம் என்னன்னு சொன்னா, இப்போ நம்மளுடைய சமுதாயத்தை எடுத்தோம்னா நிறைய கொலை கொள்ளை இப்படியான கடத்தல் பிரச்சனை வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அப்போ அது சம்பந்தமா இப்போ அதற்கு இப்போ நம்மளோட தற்காப்பு கலைன்றது ஒரு தனிப்பட்ட ஒரு பாதுகாப்புக்காக நம்முடைய சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி தான் வந்து இது தற்காப்பு கலைன்றது. அப்போ அது சம்பந்தமா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்று நாங்கள் பார்க்கின்ற போது, பல வருடங்களுக்கு முதல் நாங்கள் விளையாட்டுத்துறையை பார்க்கின்ற போது ஒழுக்கமுள்ள பாரிய சமூகங்கள் இருந்தது.
பாரிய இளைஞர் யுவதிகள் ஒழுக்கமுள்ள சமூகத்துக்கு கீழே இருந்தார்கள். இன்று பார்க்கின்ற போது அனைத்து விடயங்களையும் பார்க்கின்ற போது விளையாட்டுத்துறையில் இருக்கின்ற இளைஞர்கள் கூடுதலாக ஒழுக்கங்களும் மேற்குறிப்பிட்ட விடயங்களை கவனம் மிக குறைவாக இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய திசைகள் அனைத்துமே விளையாட்டுத்துறையும் தூர நோக்கம் கொண்டதாக காணப்படுகின்றது. ஏனைய மாணவர்களை பார்க்கின்ற போது பொழுதுபோக்கு விடயங்களை கூடுதலாக கையாளுவதனால் இவர்கள் இவ்வாறான பிழையான விடயங்களை செய்யக்கூடியவாறு இவர்களுடைய திசைகள் திருப்பப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான காலகட்டத்தில் இவ்வாறான கலை முக்கியத்துவம் பெறுகின்றது. ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு பிழைகளை செய்கின்ற போது தீர்க்கமான கலைகளை கற்றுக்கொள்கின்ற போது அந்த பிழைகளிலிருந்து விடுபட்டு தான் பெற்றுக்கொள்கின்ற கலைக்கு பின்னால் செல்லும். ஆகவே அந்த துறையில் கராத்தே துறை ஒரு முன்மாதிரியாக காணப்படும். ஆகவே எதிர்காலங்களில் கராத்தே பயில்கின்ற மாணவர்கள் இவ்வாறான விடயங்களிலிருந்து விடுபட்டு ஒரு தனித்துவமான இளைஞனாக இருப்பதற்குரிய 100 விதமான வாய்ப்புகள் காணப்படுகிறது. நன்றி மாஸ்டர். அதோட மாஸ்டர் என்னன்னு சொன்னா, இப்போ எஸ்கே கராத்தே இந்த கழகத்துல இருந்து அடுத்த கட்டமாக வந்து இப்போ இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுமே சர்வதேச ரீதியாகவோ தேசிய ரீதியாகவோ கொண்டு வரதுல அவங்களோட பங்களிப்பு வந்து எந்த வகையில் இப்போ போய்கொண்டிருக்குது? இந்த கேள்வி முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. எங்களை பொறுத்தவரையில் வடகிழக்கை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகூடிய சாதனைகளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் பதித்திருக்கின்றோம். கடந்த காலங்களை விட அதாவது ஒவ்வொரு சாதனைகளும் மட்டக்களப்பில் தான் ஆரம்பித்திருக்கின்றது. ஆகவே அது விளையாட்டுத்துறையில் பாடசாலை மட்டமாக இருக்கட்டும், விளையாட்டு அமைச்சாக இருக்கட்டும், பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், அனைத்து சாதனங்களையும் முதல் பெற்ற மாவட்டமாக மட்டக்களப்பு மாவட்டம் காணப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்துக்கே மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு முன் உதாரணமாக காணப்படுகின்றது. வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் கராத்தே துறையை பயிலலாம் என்ற எண்ணம் உருவாகி இருக்கின்றது பல ஆசிரியர்களுக்கு. இவ்வாறு மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு முன்மாதிரி மாவட்டமாக காணப்படுகின்றது. இவ்வாறு பார்க்கின்ற போது சர்வதேச ரீதியில் பல விளையாட்டு மாணவர்கள் இங்கே சாதனை படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். எமது கழகத்தை பொறுத்தவரையில் பல மாணவர்கள் இருக்கிறார்கள். தேசிய மட்டம், சர்வதேச மட்டத்தில் சாதனை படைத்த மாணவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறான போட்டிகள் எதிர்காலங்களில் மிகவும் கூடுதலான பெறுபவர்களை பெறுவதற்கு இது ஒரு முன்மாதிரியாக காணப்படுகிறது. நன்றி மாஸ்டர். அதோட இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி மாஸ்டர் என்னன்னு சொன்னா, இப்போ ஆரம்பத்தில் வந்து நான் உங்களுடைய ஒரு பழைய மாணவர், அவர் தெரியும் அது. அப்போ அந்த வகையில் இப்போ ஆரம்பத்தில் அந்த குடும்ப சூழல் காரணமாக வந்து அதை என்னால் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கொள்ள நான் போயிட்டு இடையில விட்டுதேன். இப்போ போக்குவரத்து பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப சூழலாக இருக்கட்டும், நிறைய பிரச்சனைகள் அந்த டைமில். அதே மாதிரி இப்பயும் மாஸ்டர் நிறைய பேர் வந்து ஒரு பின்புலத்தில் ஒரு வறுமை கோட்டுங்களை நிறைய மாணவர்கள் இருக்காங்க, நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து பயிலணுன்ற ஒரு ஆசை இருந்தாலும் அவங்களுடைய ஒரு குடும்ப சூழல் வந்து அதுக்கு ஒரு முடியாமல் இருக்கும். இப்போ உங்களோட அந்த எஸ்கே கராத்தே கழகம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு நகரத்தை மையப்படுத்துகிற மாதிரி நகரத்துக்குலாம் இருக்குது. இப்போ முழுவதுமாக எல்லாரும் வந்து பயன்பெறாங்க, இருந்தாலும் நகரத்தில் இருக்குது. இப்போ இதையும் தாண்டி இப்படியான வறுமை உள்ள பிள்ளைகளுக்கு இல்லை வேறு இடங்கள்லையும் இதை வந்து நிறுவி அவங்களுக்கு இதை ஒரு வழியை அமைச்சு கொடுக்கணுன்ற உங்களோட பிளான், ஏதாவது ஒரு சமூக சேவை ஒரு ரீதியாக வந்து உங்களோட ஒரு நோக்கம் இருக்குதா, இல்லை அது இருவங்களை செய்வீங்களான்ற என்ற தனிப்பட்ட கேள்வி மாஸ்டர். இவ்வாறான கேள்வியை அவர் தொடுத்திருக்கிறார். அவர் எதிர்காலத்தில் அவர் நிலை சம்பந்தமாக அந்த கேள்வி எழுப்பப்படுகின்றது. இந்த வகையிலே அவர் ஒரு பழைய மாணவராக கடந்த காலத்திலே ஒரு சிறிய வயதிலே கராத்தே துறையில் இணைந்தவராக காணப்பட்டிருக்கிறார். அவர் வில்லாவளி பிரதேசம், போரதி பிரதேசத்திலே எமது கராத்தே துறை பலவிதமாக முன்னேறி இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்திலே ஒரு யுத்தம் நடைபெற்ற காலகட்டத்தில், அந்த காலகட்டம் ஒரு யுத்த சூழலால் சூழப்பட்ட காலகட்டத்தில் இவ்வாறான மாணவர்கள் விடுபட்டிருந்தார்கள். இருந்தும் எமது வெள்ளாவளி பிரதேசம், களுவாஞ்சியுடி பிரதேசம் பார்க்கின்ற போது பல மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கராத்தே பயில்கின்றார்கள். தலைநகரை பொறுத்தவரை, மட்டக்களப்பு நகரை பொறுத்தவரை இங்கேதான் எங்களுடைய தலைமை காரியாலயம் காணப்படுகின்றது, அரசு அடி திறந்த பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில். ஆகவே அதிகூடிய மாணவர்கள் இந்த இடத்தில் பயில்கின்றார்கள். பாகரையில் இருந்து வாழைச்சேனை முதல், செங்கலடி முதல், பற்றுப்பு முதல் கூடுதலான மாணவர்களுக்கு நாங்கள் கராத்தே பயின்று வருகின்றோம். நீங்கள் கூறியதற்கு அமைய இன்னும் எங்களுடைய திட்டங்களை விரிவுபடுத்தி ஏனைய பிரதேசங்களுக்கு இதே மாதிரியாக கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முனைகின்றோம். ஆகவே எதிர்காலங்களில் நீங்க கூறிய அந்த கனவு நடைபெறும் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி மாஸ்டர். நன்றி. ஓகே, பக்கத்துல வந்து அடுத்து குகன் மாஸ்டர் நிற்கிறாங்க. ஓகே, நிறைய விடயங்களை வந்து என்னோட தவப்பிராஸ் மாஸ்டர் சென்சையோட வந்து கலக்கிட்டோம். ஓகே, இப்போ அவங்களுடைய ஒரு கருத்தா வந்து குகன் மாஸ்டர் ஏதாவது சொல்ல போறாங்க, வந்து கேட்டு தெரிஞ்சு வந்துட்டு நம்ம இதை வந்து முடிச்சுக்கொள்வோம். நீங்க மாஸ்டர்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கு எங்கள்கிட்ட ஏர்லியாவே அந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கு. உண்மையா
கராட்டியை பொறுத்தவரை இந்த கராட்டி பாடசாலை மட்டத்தில் நடந்த போட்டி முதலாக நாங்கள் அந்த பாடசாலை மட்டத்தில் போட்டியை நாங்கள் அறிமுகப்படுத்துனாங்க வடகிழக்கில். அதாவது மேல் மாநிலத்தில் 1991 ஆண்டு இந்த கராட்டி ஆரம்பிக்கப்பட்டது. 2001 ஆண்டு சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜில் நாங்கள் அந்த கராட்டியை பாடசாலை மட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். ஏன்னா இந்த கராட்டியை இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சில் பதிவு செஞ்சதே ஒரு தமிழன், ஒரு கிழக்கு மாநிலத்தை சேர்ந்த போனி ரோபர்ட். அவர் படித்த பாடசாலை சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ். இன்றைக்கு நாங்கள் பல பாடசாலையில் மாகாண மட்டம் தேசிய மட்டம் கொண்டு வரோம். மட்டக்களப்பு மகர மட்டம் மட்டும் இவர் கேட்டிருந்தார். அப்படி இல்லை, நான் இப்போ கடந்த கிழமைக்கு முதல் நான் கல்குடா வளையத்துக்குள்ளாக ஏற்பாடு செஞ்சு கிட்டத்தட்ட 150 பிள்ளைகளுக்கு மேலே நான் பயிற்சியை மேற்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு அங்கேருந்து எங்கிட்ட சென்டரில் வரத்துக்கு ஃப்ரீயாக நான் செய்கிறதுக்கு அந்த டீச்சர்ஸை சொல்லியிருக்கேன். அதே கல்குடா வளையத்தை எடுத்து பார்த்தா கல்குடா வளையத்தில் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. ஃப்ரீயாக நாங்கள் செய்கிறோம். அதாவது பற்றுப்போலியமாக இருக்கட்டும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5 வளையம் இருக்குது. எங்களோட பயிற்சிகள் கிட்டத்தட்ட 5 வளையத்தில் நடக்குது. அதாவது மத்தி வளையத்திலே உண்மையான ஒரு சீனத்தண்ட ஒரு முஸ்லீம் பிள்ளை இருக்கா, அது ஒரு உதாரணம். மாகாணத்தை தொடர்ச்சியாக சாம்பியன் அடிச்சிருக்கா. அது நம்ம எங்கள்கிட்ட எஸ்டிஓ காலத்தில் நோக்கம் கஷ்டப்படுற பிள்ளை செய்யணும், அந்த திறமையான பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதைத்தான் நாங்கள் இவ்வளோ காலம் செஞ்சு கொண்டிருக்கோம். எங்களோட பேமெண்ட் எங்களோட நோக்கம் இல்லை, ஒரு நல்ல ஒரு தலைமுறையை வளர்க்கணும், நல்ல எதிர்காலத்தை இந்த பிள்ளைகளே கொடுக்கணும். ஏன்னா இந்த சான்றிதழ் குறிப்பாக பிள்ளைகள் உண்மையாக வேலை, அதாவது பிரச்சனை இருக்கட்டும், எக்ஸஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், அதே நேரம் ஒரு 7 3 இயர்ஸ் இருக்கிற பிள்ளை கூட ஒரு காலேஜுக்கு போக இந்த நேஷனல் சர்டிஃபிகேட் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ரெஃபரி பேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மாணவர்கள் இருக்காங்க, டீச்சர்ஸாக இருக்காங்க. அதுக்கு இந்த சர்டிஃபிகேட் தான் நம்மளுக்கு பிரியோசனமாக இருக்குது. அதனால் நாங்கள் உண்மையாக கஷ்டப்படுற பிள்ளைகள் அவங்களுக்கு செய்ய வசதி இல்லைன்னா அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை. நீங்கள் கேட்ட மாதிரி உண்மையாக ஒரு பிள்ளை எங்களுக்கு வசதி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அவங்களை ஃப்ரீயாக செய்யறதுக்கு 100% ரெடியாக இருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை செய்கிறோன்றதை நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அந்த பிள்ளை அதுக்கு அர்ப்பணிக்கும். அதை நாங்கள் 100% செஞ்சு விட இப்போயும் நாங்கள் அதை செஞ்சு கொண்டிருக்கோம். அதனால ஒரு கேட்ட கேள்விக்கு நன்றி மாஸ்டர், நன்றி, வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எதிர்வருங்காலங்களில் திரும்பியும் இதை நான் கண்டினியூ பண்ண ஆசைப்படுறேன். கண்டிப்பாக பார்ப்போம் இணைஞ்சா. நீங்கள் பார்த்து அநேகமாக நீங்கள் சும்மா எடுத்து கேட்டால் கூட இந்த பிள்ளைகள் வேறு சாமான் கூட எங்களோட கழகத்தில் வேண்டி போட்டிருக்கோம். அதே நேரம் நிறைய பேர் வேண்டியிருக்காங்க சாமான், ஆனால் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். அதனால நாங்கள் இல்லாதாக்களுக்கும் இதில் போட்டிருக்க சாமான் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். அது எங்களோட நோக்கம். ஏன்னா எல்லாரும் ஒரு துறையில் இருக்காங்க. இப்போ எங்களோட பிரதான போஸ்ட் ஒரு பெங்களூர் கலாஞ்சூர் மேனேஜர், செக்ரட்டரி ஒரு சம்பத் பேங்க்ல மேனேஜர், அப்போ எல்லாரும் ஒரு இதில் இருக்காங்க. அதனால் ஒரு நல்ல நோக்கத்தில் எங்களை பயணித்து கொண்டிருக்கோம். கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுப்போம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இலங்கையில் எந்த கழகமும் கொடுக்காது அடித்து சொல்லுவோம். ஃப்ரீயாக 100 பிள்ளை ஃப்ரீயாக பழக வேண்டாலும் நாங்கள் பழக்க ரெடியாக இருக்கோம். நன்றி மாஸ்டர், இந்த வார்த்தை இந்த ஒரு பெரிய ஒரு வார்த்தை இது. ஓகே, நன்றி. சரி, ஓகே. நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இதுக்கு பிறகு இந்த ப்ரைஸ் கீவிங் இடம்பெறும். அப்போ நாங்கள் ப்ரைஸ் கீவிங்கை நிற்கல அவசரமாக நாங்கள் இன்னும் ஒரு இடத்துக்கு போகின்றோம். நேற்று தினம் பார்த்தீங்கன்னா முழுமையாகவே ஃபுல்லாக நின்று ஹாட்டாவில் இடம்பெற்ற அந்த ப்ரைஸ் கீவிங்கில் நின்று நாங்கள் போனாங்க. நிறைய பேர் ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அப்போ அந்த வகையில் இன்னும் தருணம் இந்த வெற்றி வாகை சூடிய மாணவர்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. அப்போ அந்த வகையில் சில வேளைகளில் உங்களையும் நாங்கள் நேர்காண செய்ய தவறி இருந்தால், உங்களையும் அந்த வீடியோவில் காட்ட தவறி இருந்தால் அதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. கண்டிப்பாக அடுத்த காட்டம் கண்டிப்பாக நாங்கள் உங்களையும் போயிட்டு காணுவோம். நீங்கள் எங்களை நீங்கள் கதைச்சாலே கண்டிப்பாக நாங்கள் அதை அப்படி எடுத்து போடுவோம். எல்லாரையும் ஆல்மோஸ்ட் எங்களாலையும் இந்த கவர் பண்ண முடியாது. எங்களால் முடிஞ்ச வரையும் கவர் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த இந்த போட்டிகளில் இப்போ லொஸ்ட் ஐட்டம் என்று நினைக்கிறவங்களுக்கும் எங்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன சொன்னால் இப்போ தற்காப்பு கலைன்றது ஒரு முக்கியமான ஒரு கலை. அப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் வெற்றி அடைவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்கள். அப்போ ஏன்னா எஜினிஷன் என்ன மாதிரி நம்ம இனியே கதைச்சா கூட நமக்கு அடிவிடும், எல்லா மாணவர்களும் நமக்கு அடிவிடும். அப்போ சரி, ஓகே. எங்களுக்கு உண்மையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு தருணங்கள். ஏன்னா இந்த ஒரு இடத்துல நின்று இப்போ இந்த பிள்ளைகளா நாங்கள் நேரடியாக போட்டிகளையும் காணக்கூடியவங்க இருந்தது. சரி, ஓகே. நாங்கள் இந்த வீடியோட முடிச்சுக்கொள்ளணும். இறுதியாக ஒரு பெற்றாரோட கண்டிப்பாக யாராவோட பேசணும்னு இருந்தாங்க. பக்கத்துல ஒரு அண்ணா நிற்கிறாங்க. அப்போ அவங்கள கொஞ்சம் பேசிட்டு நாங்கள் அப்படி இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓகே, இங்கே நிறைய பெற்றார்கள் வந்திருக்காங்க. உங்களோட கதைச்சா எல்லாருடைய காய்ச்சல் சமந்தான். ஒரு பெற்றோராக இருந்து நீங்கள் உங்களோட பிள்ளைகளை இந்த இடத்துல விட்டு அவங்கள போட்டிகளை நேரடியாக பார்க்கக்குள்ள, அதோட இந்த தற்காப்பு கலையை அவங்க பயிலக்குள்ள உங்களுடைய அந்த ஒரு உணர்வு எப்படி இருக்குது?
பிள்ளைகளுக்கு இது நன்மையான ஒரு காரியம் தான் நினைக்கிறேன். ஏன்னா படிக்கிற பிள்ளைகள் வந்து இதில் சேர்ந்து இந்த கற்பாக்களை சேர்ந்தாங்கண்டா அவனை படிக்கிற மாணவர்கள் ஸ்கூலுக்கு நல்ல பெருமையை சேர்த்து கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலில் சில இடங்களில் பழக்க மாட்டாங்க. ஆனால் இதுகளை நீங்கள் பழகி எடுத்து உங்களுடைய ஸ்கூலுக்கு நல்ல ஒரு இதை கொண்டு வரலாம் பிள்ளைகளால். நன்றி அண்ணா. அதிகமான கேள்வி வந்து கேட்கல அண்ணா. அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண வேலையில தம்பி ஐயோ நான் வந்து என்ன பேசணுன்ற மாதிரி. சரி ஓகே, நன்றி அண்ணா. ஓகே.